எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவில வந்து பண்ண போறோம். அந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1 kg அளவுக்கு நம்ம வந்து சிக்கன் வாங்கியாச்சு. சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல நல்ல லெக் பீஸ் வந்து ஒரு 3 லெக் பீஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த லெக் பீஸை வந்து நம்ம தனியா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் தான் வந்து தனியா நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறது ரொம்ப ஜாலியா இருக்கும், இந்த மாதிரி கை வச்சு சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு தனியா நீங்க வாங்கிட்டு வாங்க நான் சொல்லியிருந்தேன். அதனால அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை நான் வந்து மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம கிளீன் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து நமக்கு இருக்காது. நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். நான் வந்து இதுக்கு வந்து எல்லாமே பட்டை கிராம்பு எல்லாமே நம்ம வந்து அரைச்சு தான் சேர்க்க போறோம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துலாம் வாங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா 3 பல்லு கிராம்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 பல்லு பட்டை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் சேர்க்கும் போது அதோட வாசனை வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகு வந்து ஒரு 5-6 பல்லு மிளகு வந்து சேர்த்துக்கிறேங்க. நிறைய தேவையில்லை காரத்துக்கு. இதெல்லாம் லைட்டாக ஓரளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. அந்த நல்லா வெடித்து வரட்டும். வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்ம அப்படியே கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. ரொம்பலாம் வதங்கின கிடையாது, ஓரளவுக்கு லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியுமே நம்ம வந்து அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டெல்லாம் நான் வந்து இதில் சேர்க்கலை, நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் சேர்க்கலை. இப்போ ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நல்லா வதக்கிக்கிறேங்க. அதையும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்து நல்லா அந்த கலர் வந்து ஓரளவுக்கு மாற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது கூட நான் வந்து ஒரு கை அளவுக்கு, ரொம்ப கிடையாது, பார்க்கும்போதே தெரியும், கம்மியாக சேர்த்துருப்பேன், உடச்சக்கல்லை சேர்த்துக்கலாம். இதுவே முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க, நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு இல்லைன்னா நம்ம வந்து உடச்சக்கல்லை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேங்க. இதில் நான் வந்து பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்கலை, ஆல்ரெடி நான் சேர்த்து அரைச்சிட்டேன், அதனால் நான் வந்து சேர்க்கலை. பிரிஞ்சி இலை மட்டும் ஒரு 2 இலை நான் வந்து சேர்த்துருக்கேன். அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. நம்ம ஏற்கனவே 10 சின்ன வெங்காயம் நம்ம வந்து அரைக்க போட்டுட்டோம், அதனால நமக்கு 2 வெங்காயம் போதும். அதே மாதிரி தான் தக்காளியும் 2 தக்காளி அரைச்சாச்சு. அதில் 1 தக்காளி அளவுக்கு நான் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து அதில் போட்டு அரைச்சிருந்தா நம்ம வந்து இதில் போட வேண்டியது கிடையாது. நான் அதில் போட்டு அரைக்காததுனால நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை வந்து இதில் சேர்த்துவோம். இப்போ வந்து கறி எல்லாத்தையுமே நம்ம வந்து அது கூடவே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதங்கட்டும். உடனே நம்ம தண்ணி மசாலாலாம் சேர்க்க வேணாம், லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்து ஓரளவுக்கு லைட்டாக நம்ம வந்து வதக்கி எடுத்தாச்சு. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் வந்து இதுக்கு வந்து தேவையான மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், வீட்டில் அரைச்சது தான். அதே மாதிரி மிளகாத்தூளும் வீட்டில் அரைச்சது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது கூடவே சீரக சோம்பு எல்லாமே நம்ம வந்து அரைச்சிட்டோம். அரைச்ச பொருள் வந்து எல்லாமே நல்லா வதக்கி அரைச்சனால நம்ம வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய்லாம் போட்டு வதக்கி அரைச்சனால லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வதக்கலைனால நம்ம வந்து முன்னாடியே சேர்த்துக்கணும், அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நம்ம வதக்கிட்டனால அந்த பச்சை ஸ்மெல் வந்து எதுவும் வராது, ஆனால் வந்து லாஸ்ட்டில் அரைச்சி சேர்த்துக்கலாம்.
மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் சேர்க்கும்போது நமக்கு திக்காக கிடைக்கும். கரம் மசாலா பொடி வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு இதோட மசாலா வாசனை ஓரளவுக்கு போகிற அளவுக்கு நம்ம வந்து அடுப்புலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி நம்ம வந்து சேர்த்துங்க. ரொம்ப கிரேவியாக வைக்க போகிறோம் வந்து தண்ணி நிறைய சேர்க்க வேணாம். ஏன்னா இதுலேயே நமக்கு வந்து தண்ணி வந்து கொதிச்சு வந்துட்டு இருக்கும். அதனால் நிறைய கிரேவியாக வைக்கிறதா இருந்தால் நம்ம தண்ணி சேர்க்கறது இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா குழம்பா வைக்க போகிறோம்னா நம்ம கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்தாதான் நமக்கு வந்து குழம்பு பதத்துக்கு நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தண்ணியை நம்ம வந்து அது கூடவே சேர்த்தாச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம வந்து சேர்க்குறோம். கிரேவினா கம்மியாக சேர்த்துக்கணும். குழம்பு மாதிரி வச்சா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மூடி நல்லா வேக வச்சுருங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சுட்டு கறியும் ஓரளவுக்கு முக்கால்வாசி நமக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இது கூட சேர்த்துருங்க. நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்தாச்சு. அதையும் நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த கலந்து விட்டுட்டு கெட்டியாக இருந்தால் கீழே பிடிச்சிடும். நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வருது. எண்ணெய் எல்லாமே கூட ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு எல்லாமே நல்லாவே கொதிச்சு வந்துச்சு. நல்லா கொதிச்சு நல்லா மேலே வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கறி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாக சூப்பராக கிடச்சிச்சு. நமக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சாதத்தோட சப்பாத்தி தோசை கூட நல்லா தொட்டு சாப்பிடலாம். இதுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நம்ம வந்து இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அருமையான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருந்தால் கூட நமக்கு வந்து நல்லா குழம்பு திக்காக இருக்கிறனால நம்ம எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நமக்கு வந்து குழம்பு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டை வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.